நீங்கள் ஆடு வச்சுருந்தா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். ஆட்டுக்குட்டி நல்லாவே இருக்கும். ஆனால் திடீர்னு அதுக்கு சளி, ஜுரம் அப்படின்ற பிரச்சனை அதிகமாக வரும். சரி, இந்த ஆட்டுக்குட்டிக்கு சளி, இருமல் சொல்லிட்டு ஒரு 4-5 நாளாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. இதுக்கு நாங்கள் என்ன மருந்து, எப்படி, எந்த அளவு, என்ன எம்எல்ல கொடுத்தோம் அப்படின்றத சொல்கிறேன். இது 2 நாள்லேயே சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்னென்ன கரெக்டான மருந்து நீங்கள் கொடுக்கலன்னா கடைசியில் இந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கள் அப்புறம் என்ன மருந்து நீங்கள் கொடுத்தாலும் உபயோகப்படாது. அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். என்ட்ரோஃப்ளெக்சின் அண்ட் ப்ரோமெகசின்ஸ் HEI ஓரல் சொல்யூஷன் சொல்லிட்டு இது வெட்டினரி மெடிக்கலில் அவைலபிளாக இருக்கும். இந்த மருந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லை தசை நடுக்கம், நரம்பு பலவீனம், பால் கொடுக்கும் மாற்றம் மினரல் சமநிலை படுத்துறதுக்கு, திடீர் நடுக்கம் வரத்துக்கு, எழுந்து நிற்கவே முடியாமல் இருக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு, பதட்டம், குரல் மாற்றமாக இருக்கும். ஆடு மாடாக இருக்கட்டும், ஒரு சளி தொந்தரவு எதனா அதுக்கு உடம்புல பிரச்சனைனா அதுக்கு சளி அது மூச்சு விட முடியாமல் அதுக்கு ஒரு வாய்ஸே ஒரு சேஞ்சிங் ஆகும். ஆனால் இதுக்கு நீங்கள் சரியான டோஸ் கொடுக்கலன்னா வயிற்றுப்போக்கு பிற பிரச்சனை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து எந்த மருந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து பேர் புரோட்டோன் வெட் லிவர் டானிக்கு விட்டமின் இருக்கிற ஒரு சிரப் தான் இது. இது எந்த இதுக்கெலாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு கோழின்னு நீங்கள் நிறையா இதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட்னால், இது கல்லீரல் பலவீனமாக இருந்தால் அதுக்கு நம்ம இந்த டானிக் கொடுக்கலாம். சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது, பில்லு மேயாமல் இருக்கிறது, இது கொடுத்தா பசித்தன்மை இருக்கும். ஒரு நோய் ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ ஒரு நோய் வந்த பிற்பாடு நம்ம இதை கொடுத்தோம்னா கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும். வளர்ச்சி மேம்படுத்தும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும். பசி அதிகரிக்கிறதுக்கும் உடல் பலம் தரத்துக்கும் இது வைட்டமின் குறைபாடை சரி செய்யும். இது மனுஷங்களுக்கு இல்லை, மிருகங்களுக்கு மட்டும்தான். இது இதே பால் கொடுக்குற குட்டியாக இருந்தால் நீங்கள் தினம் கொடுக்குற பாலில் கொஞ்சம் அந்த பாலை நீங்கள் காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி அது வெது வெதுப்பாக இருக்கும்போது ஒரு பிஞ்ச் மினரல் மிக்ஸ் பவுடர் நீங்கள் அதில் கலந்து கொடுக்கணும். இப்படி கொடுத்தா ஆட்டுக்குட்டிக்கு சீக்கிரம் உடம்பு சரியாயிடும். எந்த மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ எந்த அளவு கொடுக்கணும்னு சொல்கிறேன். அதை நாங்கள் மேலே ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன், நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன்.